அத்தியாயம் 3. உண்மையான கல்வி. இன்றைய கல்வி முறை விரிவாகவும் மிக அதிகமான செலவில் நடப்பதாகவும் இருந்தாலும் அது நீதி நெறி போதனைகளை அலட்சியம் செய்கிறது. பண்டைய குருகுல முறை முறையாக வாழ்வதற்கும் ஆன்மீக மேம்பாடு உருவதற்கும் நற்பண்புகளையும் நன்னடத்தைகளையும் போதிப்பதற்கும் உரிய வகையில் இருந்தது. அந்த நாட்களில் மாணவர்கள் பணிவும் புலனடக்கமும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உடைய வாழ்க்கையை நடத்தினர். இப்போது இந்த இயல்புகள் அவர்களிடம் காணப்படுவதில்லை. அவர்கள் புலன் அடக்கத்தின் பொருளை அல்லது அதற்குரிய வழிமுறைகளை அறியார்கள். இளமையிலிருந்தே அவர்கள் சகலவிதமான சலனங்களிலும் ஆடம்பரங்களிலும் திளைக்கின்றார்கள். புலன்களை தாராளமாக விளையாட விட்டுவிட்டு இன்பம் காண்கின்றார்கள். உலக சுக கோட்பாட்டை மட்டுமே நம்புகின்றனர். அதன் விளைவாக ஒருவர் கல்லூரிக்குள் நிலவும் நிலைமையை நோக்கும்போது நடுங்க வேண்டியிருக்கிறது. கல்கத்தா பல்கலைக்கழக மாணவர்களில் 180 பேரின் உடல் நலம் மோசமாக இருப்பதை கல்கத்தாவின் உடல் நலத்துறை தலைமை அதிகாரி கண்டுபிடித்திருக்கின்றார். பம்பாய் பகுதி நிலை அதைவிட மோசம். அங்கே 90 விழுக்காடு சரியில்லை. அதற்குரிய உண்மையான காரணம் அம்மாணவர் புலன் வாழ்க்கை வாழ்வதும் கட்டுப்பாடில்லாமல் புலன் இன்பத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டதும் தீய பழக்கங்களும் தான் காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியால் பெற்ற நன்மைகள் இவை என்று நாம் மார்த்தட்ட முடியுமா? அல்லது முறைகேடுடைய அறியாமையால் குவிந்த செல்வங்கள் என்று அவற்றை அழைக்கலாமா? ஆசிரியர்கள் தங்கள் பங்கும் பொறுப்பும் என்ன என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மென்மையான கபடமற்ற அந்த பிஞ்சு நெஞ்சங்களின் உடல் பலம் உள்ளத்தின் நலனை பேணுவதிலும் பாதுகாப்பதிலும் அவர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் தன்னை சுற்றியுள்ள உலகை நோக்குகிறது. ஆனால் அனைத்துமே அதன் தனிப்போக்கில் அதை நோக்குகின்றன. ஒரே பொருள் 10 பேர்களால் 10 விதமான உணர்வுகளுடன் பார்க்கப்படுகின்றது. ஒரே தனிநபர் மகனால் தந்தை எனும் உணர்வுடனும், மனைவியால் கணவன் என்னும் உணர்வுடனும், தந்தையால் மகன் என்னும் உணர்வுடனும், தோழனால் நல்ல நண்பன் என்னும் உணர்வுடனும் பார்க்கப்படுகின்றார். ஒரே நபராக இருக்கும் அவர் அனைத்தின் மீதும் ஒரே மாதிரியான உணர்வுகளை ஏன் ஏற்படுத்துவதில்லை? வேறு வேறு பாதிப்புக்கு ஆளானவர்கள் வேறு வேறாக பார்க்கின்றார்கள். அதுதான் உண்மை. பிரம்ம மடம் என்ற மடத்தில் வசித்த ஒரு குரு ஒருவர் ஒரு சமயம் மகிழ்வான மனோபாவத்துடன் வெற்றிலையை மிகுந்த ருசியுடன் மென்று கொண்டிருந்தபோது அவரது சீடரிடம், அருமை அன்பனே, உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சீடன், குருஜி, அவரவர்க்கேற்ற உலகாக அது இருக்கிறது என்று பதிலளித்தான். எல்லோரும் ஒரே உலகத்தில் இருப்பினும் ஒவ்வொருவரும் தனது சொந்த செயல்கள் எதிர் செயல்களுக்கேற்ப அவரவருக்குரிய சொந்த உலகில் தான் வசிக்கின்றனர். இந்த காரணத்திற்காகத்தான் சங்கராச்சாரியார், உங்கள் பார்வையில் விவேகம் நிறையட்டும், அதன்பின் நீங்கள் காணும் அனைத்தும் கடவுளாக இருக்கும் என்று முழங்கினார். திருஷ்டியில் ஞானம் நிரம்பும் போது சிருஷ்டியில் பிரம்மம் நிறைந்துவிடும். இன்றைய கல்வி அகராதையில் தனமே, அதாவது பொருட்செல்வமே தர்மமாக இருக்கிறது. செல்வங்களை நாடுவது சரியான பாதையாக இருக்கிறது. தனம் கர்மாவாகிறது. ஒவ்வொரு செயலும் செல்வங்களை சேமிப்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. தனம் என்பது விழுமிய பொருள் தரும் பதமாகும், குறிக்கோளும் ஆகும். இப்போது செல்வத்தை அடையும் லட்சியத்தை விட ஆசைக்குகந்த லட்சியம் வேறெதுவும் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு சிறு கதையை இப்போது பார்ப்போம். கடவுள் நாராயணனிடமிருந்து
வெளிப்படுத்தும் அம்சங்கள் 16. இருப்பினும் அவர் உள்ளார்ந்த மறைவான மெய்ப்பொருளாகவே இருக்கின்றார். அதைப் போலவே பொருள் நாராயண ரூபமாகும் 16 அணாக்கள் அதன் அம்சங்களாக உள்ளன. மனிதர்கள் ரூபாயை காட்சியளிக்கும் கடவுளாக வணங்கினால் அவர்களால் நாராயணனை அடைய முடியாது. சிலரே இத்தகைய தவறான முயற்சியால் ஏற்படும் இழப்பு எத்தகையது என்று மதிப்பிட முயல்கின்றனர். செல்வக் கடவுளும் தெய்வீக தேவியுமான லக்ஷ்மி ஒரு நாள் உரையாடலுக்கிடையே, பிரபு, உலகம் முழுவதும் என்னை போற்றுகிறது, ஆனால் 100-ல் ஒருவர், ஏன் 1,00,000-ல் ஒருவர் கூட தங்களை வழிபடுவதில்லையே, ஏன் என்று ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டாள். இப்படி கேட்டதன் மூலம் தேவி நாராயணனை சீண்டினாள். மனிதனின் உண்மையான ஈடுபாட்டை சோதிக்க அவள் ஒரு திட்டம் தீட்டினாள். பிரபு, உண்மை என்ன என்று கண்டுபிடிக்க நாம் இருவரும் பூலோகத்துக்கு செல்வதுதான் மிக மிக சிறந்தது என்று கூறினாள். நாராயணன் ஒத்துக்கொண்டார். பிரபலமான கல்வி நிலையத்தினரின் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் அச்சாரமாக தோன்றும் தங்க பட்டயங்களை மணிக்கட்டில், அதாவது ரிஸ்டில் அணிந்து கொண்டு பெரிய பண்டிதராக வேடந்தாங்கினார். கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் நெற்றியில் அழுத்தமான விபூதி பட்டையையும் தரித்தார். மிக சிறந்த வித்தகராக அவர் பூமியில் தோன்றினார். கிராமம் கிராமமாக சென்று மக்கள் மகிழும் வண்ணம் மிக அருமையான உபன்யாசங்களை ஆற்றினார். அவரது அற்புதமான ஆளுமை தோற்றமும் ஆழ்ந்த புலமையும் மக்களை கவர்ந்தது. அவர் செல்லும் இடமெல்லாம் ஆயிரக்கணக்கானோர் ஒரு சேர பின்தொடர்ந்தனர். பிராமணர்கள் தங்கள் இல்லங்களுக்கு அழைத்து அவரை கௌரவித்தனர். அவரது வருகை சிறந்த விருந்துடன் விழா போல கொண்டாடப்பட்டது. இப்படியாக நாராயணருக்கு கோலாகலமாக வரவேற்பும் ஆதரவும் கிட்டிக் கொண்டிருக்கையில் லக்ஷ்மியும் ஒரு மாபெரும் யோகினியின், அதாவது பெண் துறவியின் வேடம் தரித்து பூ உலகிற்கு வந்தார். அவரும் தனது ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் மக்களை மகிழ்வித்த வண்ணம் கிராமம் கிராமமாக சென்றார். மனம் மயக்கும் அவரது சொற்பொழிவு கேட்டு பெண்டிர் அலை அலையாக ஏராளமாக திரண்டனர். அவர்கள் மிக மிக ஆவலுடன் அளிக்கும் விருந்தில் பங்கு கொள்ள அவர்களது இல்லத்துக்கு வருகை தந்து கௌரவிக்குமாறு தேவியை கரம் கூப்பி வேண்டினர். சில விரதங்களுக்குத்தான் கட்டுப்பட வேண்டியிருப்பதால் அவர்களது வேண்டுகோளை ஏற்பது கடினமாக இருக்கிறது என்று தேவி பதில் கூறினார். இல்லங்களில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வட்டில்களில் தான் உண்பதில்லை என்றார். எனவே தனது சொந்த கோப்பைகளையும் வட்டிலையும் எடுத்து வர தனக்கு அனுமதி வேண்டும் என்று கூறினார். அந்த பெண்டிர் தேவியை உபசரிக்க அதி தீவிரமான ஆர்வத்துடன் இருந்ததால் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டனர். நிபந்தனை எதுவாக இருப்பினும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அவர்கள் கூறினார். எல்லா இடங்களிலும் உள்ள பெண்டிர் அனைவரிடமிருந்தும் அழைப்புகள் வந்தன. முதல் நாள் உணவு கொள்ள வேண்டிய வீட்டை யோகினி அடைந்து அதன் பையிலிருந்து ஒரு தங்க வட்டிலையும் சில தங்க கோப்பைகளையும் நீர் பருக ஒரு தங்க டம்ளரையும் எடுத்து வெளியே வைத்தார். பல வகையான உணவுகளை பரிமாறும் வகையில் அவர் உண்கலங்களை பரப்பி வைத்தார். உண்டு முடித்த பிறகு விலை மதிப்பில்லா அந்த தங்க பொருட்களை உபசரிப்பு செய்தவருக்கு கொடுத்து விட்டார். ஒவ்வொரு நாளும் புதிய செட்டைத்தான் யோகினி பயன்படுத்தினார். இந்த செய்தி பரவலாக பரவியது. நாராயணன் ஆனந்தமாக உபன்யாசம் செய்த கிராமங்களுக்கும் யோகினி வெகுமதிகள் அளிக்கும் அற்புதமான நிகழ்ச்சி பரவியது. நாராயணன் உபன்யாசத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்களும் அணுக்கு தொண்டர்களாகவும் இருந்த பிராமணர்கள் கூட யோகினியை தங்கள் இல்லத்துக்கு விருந்துக்கு அழைக்க விரைந்தனர். அந்த பண்டிதரை பிடித்து வெளியே தள்ளினால்தான்
அவர்கள் இல்லத்திற்கு வர முடியும் என்று யோகினி கூறினார். அந்த நபர் அங்கு தங்கியிருக்கும் வரை தான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று அடம் பிடித்தார். தங்கத்தின்பால் தீவிர பற்று கொண்ட அவர்கள் அதுவரை ஆரவாரத்துடன் வரவேற்று போற்றி புகழ்ந்த பண்டிதரை வலுக்கட்டாயமாக தங்கள் கிராமத்தை விட்டு போகும்படி செய்துவிட்டனர். அதன்பின் யோகினி பிராமணர்களின் இல்லங்களுக்குள் நுழைந்தார். உபன்யாசம் செய்தார். தன்னை கௌரவிக்கும் விருந்தில் கலந்து கொண்டார். தங்கத் தட்டுகளையும் கோப்பைகளையும் உபசரித்த இல்லத்துக்கு பரிசுகளாக கொடுத்து விட்டார். இப்படியாக எங்கெல்லாம் பண்டிதருக்கு ஆதரவும் அன்பும் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அவரை வெளியேறும்படி செய்துவிட்டார். அதற்கு பதிலாக ஒவ்வொரு இடத்திலும் தன்னை போற்றும்படி மக்களை வசப்படுத்திவிட்டார். எல்லோரும் செய்த இந்த அவமானத்தை தாங்க முடியாத ஸ்ரீமன் நாராயணன் தனது பண்டித வேடத்தை களைந்துவிட்டு பூலோகத்திலிருந்து மறைந்துவிட்டார். இதை கேள்விப்பட்ட யோகினியும் தனது வேடத்தை களைந்துவிட்டு பழைய வடிவை பெற்று பிரபு நாராயணனை அடைந்தார். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்த போது தேவி நாராயணனிடம், இப்போது அங்கே நடந்ததென்ன என்று என்னிடம் சொல்லுங்கள். நம் இருவருள் யாருக்கு அதிக வழிபாடும் மரியாதையும் பூமியில் கிடைத்தது என்று கேட்டார். அந்த வினாவை செவிமடுத்த நாராயணன் புன்னகை புரிந்தார். ஆமாம், நீ சொன்னதுதான் உண்மை என்றார். ஆம், இன்றைக்கு கல்வியும் அதனால் பெறப்படும் அறிவும் வாணிபமாகி விட்டது. பணமே அனைத்தும் என்ற நிலை நிலவுகிறது. பணத்தை தேடி அலையும் பிச்சைக்காரர்களைப் போல படித்த மக்கள் தங்கள் தாய்நாட்டை விட்டு விலகிச் செல்கின்றனர். முறையான கல்வியின் அடையாளம் இதுதானா?